இனிமேல் இங்கே படுத்திருந்தா வேலைக்கு ஆகாது. இங்க இருந்து கிளம்பினாதான் விஷாலியை கண்டுபிடிக்க முடியும். இருங்க திருப்பதி, இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில வெளியே போறது தப்பான காரியம். டாக்டர் ரெஸ்ட் தேவைன்னு சொன்னது மறந்து போயிட்டீங்களா? டாக்டருக்கு என்ன, எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க சொல்லுவாரு. அட போராட்டக்காரனுக்கு வாழ்க்கையில ஓய்வுன்றதே கிடையாது. அப்படி ஓய்வு எடுத்தா இந்த போராட்டத்துல தோக்க வேண்டியதுதான். நான் கிளம்புறேன், என்ன தடுக்காத ராஜனா. டேய், இப்ப நீ மட்டும் விஷாலி எங்க போய் தேடுவ? இவ்வளவு பெரிய சென்னையில அந்த மருதநாயகம் விஷாலியை எங்க தான் ஒளிச்சு வச்சிருப்பானோ யாருக்கு தெரியும்? எந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எப்படா நீ தர முடியும்? மருதநாயகத்தோட ஆபீஸ், ஃபேக்டரி அதுல எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும். அங்கெல்லாம் போய் நான் பாக்குறேன், இப்படியாவது கண்டுபிடிக்கிறேன். முடிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, முடியலன்னா என்ன விட்டுடுங்க, என்ன தடுக்காதீங்க. டேய், அந்த அட்ரஸ் எங்க கிட்ட குறா, நாங்க போய் தேடி பார்க்கறோம். இல்ல, உங்களால அந்த இடத்துக்குள்ள நுழையவே முடியாது. இல்ல, இது நான் போனா சரியாகும். நான் போறேன், கிளம்புறேன். நான் சொன்னா கேளுங்க ப்ளீஸ். எதுக்கு பயப்படுறீங்க? நான் போறேன், நான் போய் ஆகணும். விஷாலியை காப்பாத்தணும். என்ன டாக்டர், நான் கிளம்புறேன், என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. டிஸ்சார்ஜா? நோ நோ டாக்டர், நான் அர்ஜென்ட்டா போகணும். என்ன விளையாடுறீங்களா? சொல்லுங்க. மரணத்தை தொட்டுட்டு வந்திருக்கீங்க. பொழைச்சு வந்ததே பெரிய விஷயம். உங்களுக்கு இப்ப ரெஸ்ட் தேவை. டாக்டர், என் உயிருக்கு எந்த ஆபத்து இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. நான் கிளம்புறேன். ப்ளீஸ் திருப்பதி, உங்களுக்கு விஷாலி எவ்வளவு முக்கியமோ அதை விட நீங்க எங்களுக்கு முக்கியம். டாக்டர் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. ஆமா திருப்பதி, என் பேச்சு கேளுங்க. உயிரோட விளையாடாதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. டாக்டர், டாக்டர், என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க ப்ளீஸ். டாக்டர், அர்ஜுன், நான் உனக்கு அப்புறமா பேசுறேன், ஓகேவா? திருப்பதி, ஒரு வழி இருக்கு. என்ன? உங்களுக்கு ஈஸ்வரி ஆண்டி தெரியும்ல, அதான் இப்ப போன் பண்ணானே அர்ஜுன், ஆதிநாராயண் அங்கிளோட வைஃப். ஆமா. அவங்க விஷாலிய பழி வாங்கணும்னு முடிவு பண்ணி மருதநாயகத்துக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஷாலி வீட்ல தான் வேலை பாக்குறதா அவங்க சொன்னாங்க. நான் அதை மறந்தே போயிட்டேன். இப்ப அர்ஜுன் போன் பண்ணதுனால தான் எனக்கு அது ஞாபகமே வருது. ஈஸ்வரி ஆண்டிக்கு நிச்சயமா மருதநாயகம் விஷாலியை அடிச்சு வச்சிருக்க இடம் தெரியும். அப்போ அவங்க மூலமா இடத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ண முடியுமா? நான் இப்பவே அவனை போய் பாக்குறேன். எப்படியாவது விஷாலியை அடிச்சு வச்சிருக்க இடத்தை கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஆனா நான் வரதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. தினேஷ், திலீப், இவரை கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரி, ஓகே. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. பார்வதி, என்னங்க? என்ன கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஆமாங்க. கூட்டம் அதிகமா இருந்துச்சோ? ஆமாங்க, சரியான கூட்டங்க. சரி, அந்த பிரசாதத்தை கூட. இல்லம்மா, அந்த விபூதி குங்குமம் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதைத்தான் கேட்டேன். அது என்ன, அதையும் மறந்துட்டு வந்துட்டியா? ஆமாங்க, கூட்டம் ஜாஸ்தி. அந்த டென்ஷன்ல உங்களுக்கு விபூதி குங்குமம் கொண்டு வரதுக்கு மறந்துட்டேன். சரி, அர்ச்சனை பண்ணிடல? ஆமாங்க, அர்ச்சனை பண்ணதான் போனேன். அர்ச்சனை பண்ணாம இருப்பேனா? எங்க கையில அர்ச்சனை கூட காணோம், அதையும் மறந்துட்டு வந்துட்டியா? ஆமாங்க. பார்வதி, உலகத்துல எல்லாரும் பொய் சொல்றதா ரொம்ப ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பொய் சொல்றதை விட உண்மை சொல்றதா ரொம்ப ஈஸி. ஏன்னா பொய் பேசணும்னா பரபரன்னு யோசிக்கிற புத்தி வேணும், நல்ல ஞாபக சக்தி வேணும். அதான் உனக்கிட்ட இல்லையே பார்வதி. இந்த பாரு, நீ சொல்ல வேண்டிய பொய்ய நான் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. எங்க என்ன மன்னிச்சிடுங்க. பார்வதி, நீ கோயிலுக்கு போகலைங்கிறது தெரியுது. வேற எங்க போயிட்டு வந்தான்னு சொல்லு.
இந்த பாரு, உனக்கு உண்மை சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, இல்லைன்னா வேண்டாம். ஆனா பொய் மட்டும் சொல்லாத. அது உனக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். இல்லைங்க, என்னால உங்ககிட்ட போய் சொல்ல முடியல. ஏய் பார்வதி, நீ ஏன் அழுகுற? நான் ஏதாவது கோவப்பட்டனா? நீ உன் பொண்ணை போய் பார்த்துட்டு வந்திருப்பியோன்னு எனக்கு தோணுச்சு. அப்படி பார்த்துட்டு வந்திருந்தா என் பொண்ணு எப்படி இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்குறேன். பார்வதி, ஒரு அம்மாவை உன் மனசு கடந்து துடிச்சதும் உன் பொண்ணை போய் நீ பார்த்துட்டு வந்துட்ட. அப்பாவை என் மனசு துடிச்சாலும் நான் போய் பார்க்க முடியல. ஏன்னா அந்த ஈனப்பைய வீட்டுக்கு போறதுக்கே எனக்கு மனசு வரல. என் நெஞ்செல்லாம் கூசுது பார்வதி. அதனாலதான் என்னால போக முடியல. நல்ல வேளைங்க நீங்க போய் பார்க்காதது. பார்த்திருந்தா அந்த கொடுமையை உங்களால தாங்கி இருக்க முடியாது. என்ன சொல்ற பார்வதி? எனக்கு உங்ககிட்ட போய் சொல்ல வாய் வரல. ஆனா நம்ம பொண்ணு நம்ம கிட்ட சரளமா போய் சொல்லிட்டு இருக்காங்க. அவ அந்த வீட்டுல நல்லா இல்ல, சந்தோஷமா இல்ல. அவ அங்க அடிமையா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கிற ராட்சசிங்க அவள வார்த்தையால வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு முன்னாடியே எவ்வளவு கிண்டல் கேலி அத்தனையும் கேட்டுக்கிட்டு அவ பாறையாட்டம் பொறுமையா இருக்காங்க. அவளுங்க குத்தல் பேச்ச என்னாலேயே பொறுத்துக்க முடியல. நானும் பதில் பேச ஆரம்பிச்சேன். இவ என்ன ரூம்குள்ள இழுத்துட்டு போயிட்டாங்க. ஏன் இந்த பொண்ணு இப்படி மாறிட்டா? இவ்வளவு கஷ்டம் அவளுக்கு எதுக்குங்க? அவ அங்க அனுபவிக்கிற கஷ்டமெல்லாம் தெரிஞ்சா நீங்க மனசு உடைஞ்சு போயிடுவீங்கன்னு, அப்பா கிட்ட இதெல்லாம் போய் சொல்லாதீங்கன்னு அவ என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டா. ஆனா நீங்க தோண்டி துருவி கேட்டு என்கிட்ட இருந்து உண்மையில வர வச்சுட்டீங்களே. பார்வதி, நல்லவங்களுக்கு நல்லதான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அது அந்த காலத்துக்கு சரிப்பட்டு வந்துச்சு. ஆனா இந்த காலத்துக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. ஏன்னா ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் செய்யாத நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரலாமா? அம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேம்மா. கிளம்பிட்டியம்மா? கிளம்பிட்டேம்மா. இப்ப இந்த சக்தி தம்பிக்கு ஆபீஸ்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா, நேத்து ஆபீஸ் வந்து அவர் வாட்ட அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கிச்சாங்கிற ஆளு அவர் எப்படி நல்லா திட்டி விட்டுட்டாருமா. ஆபீஸ்ல ஒழுங்கா இருக்கிறதா இருந்தா இரு, இல்லன்னா கிளம்புன்னு செம டோஸ் விட்டுட்டாராமா. அந்த ஆளு நேத்து ஃபுல்லா ரூமை விட்டு வரவே இல்ல. என்னவோ இந்த அளவுக்காவது அந்த சக்தி தம்பிய பிரச்சனையில இருந்து காப்பாத்த உன்னால உதவி பண்ண முடிஞ்சுதே, அத நினைச்சு எனக்கு சந்தோஷம்தான். எம்டிய நேர்ல பார்த்து நடந்ததெல்லாம் நான் தான் சொன்னேன்னு சக்தி சாருக்கு தெரியாதுமா. நான் சொல்லல. சொல்ல வேண்டாமா. தனக்காக நீ இவ்ளோ கஷ்டப்படுறேன்னு நினைச்சு அந்த தம்பி வேதனைப்படும். நீ சொல்லாம இருந்ததுதான் சரி. நல்லது பண்ணிட்டு அத சொல்லி காட்டுறதுக்கு அந்த நல்லதை பண்ணாமலே இருக்கலாம். இதெல்லாம் நான் யோசிச்சுதாமா சக்தி சார் கிட்ட சொல்லல. ஆனா அந்த கிச்ச கிட்ட சொல்லிட்டேன். அப்பதானே அந்த ஆளுக்கு கொஞ்சமாச்சும் மனசுல பயம் இருக்கும். அம்மா, அம்மாடி, நீ நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்க முடியாத அளவுக்கு உன் நிலைமை ஆயிடுச்சேம்மா.
உன்னோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே செத்து போயிடலாம் போல இருக்கு. அம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல சுபா, அன்னைக்கு உன்னை நான் தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது. என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை என்னதோ நான் பாட்டி கிளம்பி வந்துட்டேன். விதி இப்படி விளையாடிடுச்சேம்மா. விளையாட அந்த விதி இல்லம்மா, அந்த பரத் எல்லாத்தையுமே அவன் திட்டம் போட்டு தெளிவா பண்ணிருக்கான். அவனை கொஞ்சம் கூட சந்தேகப்படாம அவனை நல்லவன் நம்பி நான் தான் ஏமாந்து போயிட்டேன். உன் நல்ல மனசுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது. எவ்வளவு பெரிய கேடுகட்ட அயோக்கியனா இருந்தாலும் குழந்தை மாதிரி இருக்கிற உன் மகத்தையும் கள்ளங்கபடம் இல்லாம சிரிக்கிறதையும் பார்த்தா மனசு திருந்தி நல்லவனா மாறிடுவா. அப்படி இருக்கப்போ இந்த பரத்துக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு கொடூரத்தை பண்றதுக்கு மனசு வந்துச்சு? மனசா? அவள மிருகத்தை விட கேவலமானவமா? மனசுங்கிற ஒண்ணெல்லாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. சரி, அந்த மிருகத்தோட போய் வாழணும்னு உனக்கு என்ன தலை எடுத்தா? நீ எதுக்கு அவன் வீட்டுல போயிருக்க? அவன் செஞ்ச தப்புக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா? காலம் பூராவே நினைச்சு நினைச்சு அழற மாதிரி என் வாழ்க்கையவே குட்டிச்சவர் ஆக்கியிருக்காம. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு இன்னும் எவ்வளவு ஏமாந்தவ கிடைச்சா அவ வாழ்க்கைய நாசமாக்கிட்டு எந்த ஒருத்தனும் குற்ற உணர்ச்சியும் இல்லாம அவன் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். நான் அவனை போனா போதுன்னு விட்டுட்டு என் வீட்டுக்குள்ள ஒரு மூலையில முடங்கி கிடக்கணுமாமா? அக்கா, உங்களை யாருக்கா மூளையில முடங்கி கிடக்க சொன்னது? உங்களை உருகி உருகி காதலிச்சுட்டு உங்களுக்காகவே உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு சக்தி சார். அவரை கல்யாணம் பண்ணிக்கோங்கக்கா. ஆமா சுபா, துஷ்டனை கண்டா தூர விளைவிக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த பரத்துக்கு நீதான் தண்டனை கொடுக்கணுங்கிறது இல்ல, அவனுக்கு நிச்சயமா எங்கேயோ யாராலேயோ தண்டனை கிடைக்கும். தான் தான் ஆட்டம் போட்டவங்க எல்லாம் எப்படி அழிஞ்சு போனாங்கன்னு நாம பார்த்தது இல்ல. இருக்கிற இடம் கூட தெரியாம இருக்கிறாங்கன்றத நம்ம பார்த்தது இல்லையாமா? அதே மாதிரிதான் ஓவர் ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த பரத்துக்கு நிச்சயமா அடி விழும். எவனாவது சரியான அடி கொடுப்பான். மனுஷன் அவனுக்கு கொடுக்கலையா, அந்த ஆண்டவன் கொடுப்பான். மரண அடி அவனுக்கு கொடுப்பான். நீ எந்த சக்தி தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்மா. இப்பெல்லாம் தப்பு பண்றவனுக்கு எதிர்ல கடவுள் சங்கு சக்கரத்தோட வந்து நின்னு அவன் கழுத்தெல்லாம் அறுக்கிறது இல்ல. இதோட கதையை முடிக்க அந்த கடவுளே சிலரை செலக்ட் பண்றாரு. அப்படி அந்த பரத் கதையை முடிக்க அந்த கடவுளை செலக்ட் பண்ணிருக்கிறது இந்த சுபாவை. அப்போ சக்தி சாரோட நிலைமை, அவரை பத்தி கொஞ்ச நாச்சும் யோசிச்சு பாத்தீங்களா? அவர் ரொம்ப நல்லவரு. அவரோட நல்ல மனசுக்கு நிச்சயமா அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அவரை பத்தி நாம கவலைப்பட வேண்டியதில்லை. எப்படிக்கா, எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? நான் சக்தி சாரை பார்த்து அவர் என்ன லவ் பண்றாரோன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதிகபட்சம் 2 நாள் தான் அவரை நான் லவ் பண்ணிருப்பேன். ஆனா என்ன அவர் லவ் பண்ணல, அவர் என்ன லவ் பண்றாரோன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சதும் என் மனசுக்குள்ள நான் அனுபவிச்ச வலி, வேதனை, இது எல்லாமே எனக்கு தான்க்கா தெரியும். இந்த கஷ்டத்தை நான் கடந்து வர்றதுக்கு ரொம்ப பாடுபட்டேன்க்கா. அந்த இழப்புல இருந்து மீண்டு வர்றதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தது தெரியுமா? இத ஏன் நான் இப்ப சொல்றேன்னா, ஈசல் மாதிரி என் காதல் அதுவே அவ்வளோ வலிய கொடுத்ததுன்னா, சக்தி சார் உங்க மேல வச்சிருக்க காதல் எவ்வளவு ரொம்ப பெருசு. அது அவருக்கு எவ்வளவு பெரிய வலி. அந்த வலியும் வேதனையும் தாண்டி அவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் சத்தியமா நடக்கவே நடக்காதுக்கா. அக்கா, நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதுவே நல்ல ஆரம்பம் தான். நீங்க யோசிக்க யோசிக்க சக்தி சாரை விட்டு உங்களால பிரிஞ்சிருக்க முடியாதுன்றது உங்களுக்கே நல்லா புரிய வரும். நான் சக்தியோட சேர்றத பத்தி யோசிக்கல மேனகா.
சக்தியை விட்டு எப்படி நிரந்தரமா பிரியறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னக்கா? இந்த பேச்செல்லாம் இருக்கட்டும். நான் உன்னை பார்க்க வந்தது வேற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு. என்ன விஷயம்க்கா? உன் கல்யாண விஷயம்தான். அம்மா, மேனகாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாருங்க. சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நீ இப்படி இருக்கிறப்போ இவளுக்கு இப்ப கல்யாணம் அவசியம் தானா? அவசியம்தாமா. அவளுக்கும் வயசாகிட்டே இருக்குல்ல. இல்லம்மா, இவ பாரத்தை நீ வேற எதுக்கு சுமந்துகிட்டு தேவையில்லாம. மா, நான் கஷ்டம் வந்த ஒரு பேச்சு, சந்தோஷம் வந்த ஒரு பேச்சுன்னு பேசுறவ கிடையாதுமா. வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி எப்பவுமே ஒரே பேச்சுதான். மேனகா என்னோட தங்கச்சி. அவ கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஏன் கல்யாணம் நடக்கலங்கிறதுனால மேனகா கல்யாணம் என்னோட பொறுப்பு இல்லைன்னு சொல்லி விலக மாட்டேன். நல்லபடியா மேனகா கல்யாணம் நடக்கிறது தான். அக்கா, என்ன மன்னிச்சிடுங்கக்கா. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்காம என் வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் கிடையாது. இல்ல மேனகா, நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு சாரிக்கா. இத பத்தி நான் மேல மேல பேசினேனா என்னடா மேனகா இப்படி எல்லாம் பேசுறாளேன்னு உங்க மனசுதான் கஷ்டப்படும். என்ன மேனகா, அக்கா சொல்றதை ஏன் கேட்க மாட்டேங்கிற? அம்மா, அக்கா ஏன் நல்லதுக்காக யோசிக்கிறப்போ அவங்க நல்லதை பத்தி நானும் யோசிக்கணும்ல. அதான் உண்மையான அக்கா தங்கச்சி பாசம். அக்கா, நான் தீர்மானமாவே சொல்றேன். உங்க கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன். நான் ஆபீஸ் கிளம்புறேன்க்கா. வரேம்மா. காசிநாதன் வந்துட்டான் போல இருக்கு. இவன் எப்படி சமாளிக்கிறது? மருதநாயகன் சார் இவனை வீட்டுக்கு வரவிடாம பண்றேன்னாரு. அப்புறம் எப்படி வந்தான்? அவனா இருக்காது. சமாளிப்போம். என்ன ஆண்டி, என்ன ஒரேடியா மறந்துட்டீங்க போல இருக்கு. நான் தான் ரஞ்சனா. சரி, நீ எதுக்கு இப்ப வந்த? என்ன ஆண்டி இப்படி கேக்குறீங்க? உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுன்னு ஆசையா பார்க்க வந்திருக்கேன். சரி, நீ கிளம்பு. நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். நீ கிளம்பு. என்ன ஆண்டி? வீட்லதான் யாருமே இல்லையே, அப்புறம் எதுக்கு இப்படி விரட்டுறீங்க? இங்க பாரு, இப்ப எங்க சமய சந்தர்ப்பம்லாம் சரியில்லை. நீ கிளம்பு. நான் உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். நீ கிளம்பு. சரி ஆண்டி, விஷாலுக்கு கல்யாணம் நடக்க போது அப்படி இப்படின்னு சொன்னீங்க. என்ன கல்யாணம் நடக்கலையா? அதெல்லாம் ஜாம் ஜாம் நடக்குதான் போகுது. நாளைக்கு காலைல விஷாலி காலத்துல தாலி ஏறிடும். மாப்பிள்ளை யாரு? மருதநாயகன் தானே? ஆமா. நீங்களும் கல்யாணத்துக்கு போலியா? இல்ல, அதை விட முக்கியமான வேலை ஒண்ணு இங்க இருக்கு. நீ முதல்ல கிளம்ப. சரி, கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா பண்றது ஐடியாவா? இப்ப எது கொடுக்கு இதெல்லாம்? முதல்ல கிளம்புன்னு சொல்றேன்ல. கிளம்பு. கிளம்புமா, கிளம்பு. ஆண்டி, என்ன ஆண்டி எதுக்கு இப்ப டென்ஷனா இருக்கீங்க? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஐயோ, முதல்ல நீ கிளம்பு ப்ளீஸ். ப்ளீஸ் கிளம்பு ரஞ்சனா, கிளம்பு. சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். கிளம்பு. என்ன ஆண்டி, என்ன அங்க சத்தம்? அது ஒண்ணு இல்ல ரஞ்சனா, இந்த வீட்ல பெட்டாகோன் வளர்க்குறாங்க. அதுதான் வெளியே திறந்துட சொல்லி கதவை தட்டுது. திறந்துட்டோன்னு வச்சுக்கோ, ஏன் புது ஆளுங்களை பார்த்தா கடிச்சிரும். அதனால தான் சொல்றேன், நீ முதல்ல கிளம்பு.
சரி கிளம்பு. நான் ஃபோன் பண்றேன் உனக்கு. ஏய் ஏண்டி தப்பிச்சு போறதுக்கு சிக்னல் அடி குடுக்குற சிக்னல் இங்க பாரு. ஏடா கூடமா ஏதாவது பண்ண கொன்று கிடந்து சாவு. சம்திங் ராங். அந்த பெட் டாக வெளியே திறந்து விடுங்க, நான் பார்த்துட்டு போறேன்னு சொல்லிருக்கணும். ச்சே, தப்பு பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றது? ஈஸ்வரி ஆண்டிக்கு தெரியாம அந்த ரூம்குள்ள யார் இருக்கான்னு பாத்திர வேண்டியதான். எனக்கு வேணாம். இங்க பாரு, 10 நிமிஷம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நல்ல பிள்ளையா சமுத்தா சாப்பிட்டுரு. இல்லன்னா நான் பாட்டுக்கு கையை கட்டி வாயை பத்திட்டு போயிட்டே இருப்பேன். சாப்பிடு. சார் வணக்கம் சார். ராமுத்து இந்தாங்க சார், அக்கவுண்ட் செக்ஷன்ல இருந்து இந்த ஃபைலை கொடுக்க சொன்னாங்க. ஓ சரி சார். இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல சார், எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டுக்கிட்டு செய்றேன் சார். வெரி குட். இனிமே நீ சாப்பிடுற சாப்பாடு செரிச்சு போயிடும். செரிச்சு என்ன சார் பண்றது? இந்த மனுஷன் கிச்சாதான் திருந்தவே மாட்டேன்றாரு, ஒரு வேலை பார்க்க மாட்டேன்றாரு சார். என்ன போட்டு கொடுக்குறியா? என்ன பத்தி அவர்கிட்ட, அவரை பத்தி என்கிட்ட இப்படி போட்டு கொடுத்துட்டு பொழப்ப ஓட்டிடுவ. இல்ல இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்காத. ராமனகா என்ன சார் பிஸியா? இல்ல இந்த முத்து மாதிரி ஆளுங்களெல்லாம் கொஞ்சம் கூட நம்ப கூடாது. இத்தனை நாள் அவனும் கிச்சாவும் சேர்ந்துக்கிட்டு எல்லா திலுமுல வேலையும் பண்ணிட்டு என்னவோ இவ யோகிய மாதிரி கிச்சாவை பத்தி என்கிட்டே போட்டு கொடுக்குறான். என்ன பண்றது சார், சில பேரு குறுக்கு வழிதான் சரியான வழின்னு நினைக்கிறாங்க. இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது சார். கரெக்டா சொன்ன மேனகா. அப்புறம் வேற என்ன இருக்கு? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா சார், சுபாக்கா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்படியா? எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? பரத் வீட்டுல அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லன்னு தான் சொன்னாங்க. அப்படி இருந்தாலும் அதெல்லாம் எப்படி சமாளிச்சுட்டு அங்க இருக்கணும்னு அக்காக்கு நல்லாவே தெரியும் சார். சுபா வேற என்ன சொன்னா? அம்மா கிட்ட எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னாங்க. நல்ல விஷயம் தானே? இல்ல சார், உங்களுக்கும் அக்காக்கும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையணும், அதுதான் முதல்ல நடக்க வேண்டியது. அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாமே சார். இல்ல மேனகா, என் லைஃப்ல எது வேணாலும் நடக்கலாம். அதையும் இதையும் போட்டு குழப்பி வீணா கெட்டு போயிடாத. உன் லைஃப்ல நடக்க வேண்டிய நல்லது நடக்கட்டும். சார் நீங்க நம்பிக்கை விடாதீங்க. சுபாக்கா மனசுல நீங்க தான் இப்பவும் இருக்கீங்க. அவங்க கிட்ட உங்களை பத்தி எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லியிருக்கேன் சார். அக்காவும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? நடந்த இது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு ஒரு புது வாழ்க்கையை தொடங்கி இருக்கலாம். தேவையில்லாம அதை அவ கெடுத்துக்கிட்டா. சார் உங்க வேதனை நீங்க வாய் விட்டு சொல்றீங்க, ஆனா அக்கா
தான் வேதனைய வெளிப்படுத்த கூட முடியாம உள்ளுக்குள்ளே மூடி வச்சு தவச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டம் எவ்வளவு பெருசு. யாருக்கு யாருன்னு அந்த கடவுள் முடிச்சு போட்டிருப்பான். நிச்சயமா சுபாக்கா உங்களுக்கு தான். கவலைப்படாதீங்க, நம்பிக்கையா இருங்க சார். ஏதோ சொல்ற, பாப்போம். சரி சார், கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். சரி, வேலை. ஓகே சார். மகாராஜனா, என்னாச்சு? நான் ஈஸ்வரி ஆண்டி கிட்ட பேசி பார்த்தேன். ஆனா அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல தயாரா இல்ல. என்ன துரத்தாத குறையா வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தப்போ ரூம்குள்ள இருந்து யாரோ கதவு தட்டுற சத்தம் எனக்கு நல்லா கேட்டுச்சு. ஆனா ஈஸ்வரி ஆண்டி யாரு என்னன்னு என்ன பார்க்க விடல. நானும் அங்க இருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஆனா எனக்கு வர வழியில மனசே கேட்கல. ரூமுக்குள்ள இருந்து கதவை தட்டுறது யாரும் தெரிஞ்சுக்கணும்னு திரும்ப விஷாலி வீட்டுக்கு போனேன். ஈஸ்வரி ஆண்டிக்கு தெரியாம எப்படியாவது கண்டுபிடிக்க முயற்சி பண்ண. அந்த ரூம்குள்ள இருந்தது யாரு? விஷாலியா? இல்ல, விஷாலியோட அம்மா கல்யாணி. விஷாலி அம்மா?